Good morning students. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 2 dimensional analytical geometryல ellipse equation of the ellipse sums பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு அதில் பாருங்கள் 5.2ல எக்ஸசைஸ் 5.2ல செகண்ட் சம் ஒன்று அன்னைக்கு விட்டோம்ல. ஃபஸ்ட்டு வந்து 1ம் 4ம் பார்த்துருவோம். இப்போ செகண்டு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே, லிசன்மா. ஃபஸ்ட்டு find the equation of the ellipse in each of the cases given below. Find the equation of ellipse. என்ன find out பண்ணும்பா? equation of ellipse. equation of ellipse க்கு என்ன ஃபார்மட் பா? ஃபார்முலா என்னப்பா? x square divide by a square divide by a square plus y square divide by b square equal to 1. ஓகேவா? இது என்னது? a greater than b. இந்த ஃபார்முலா எப்பப்பா வரும்? மேஜர் ஆக்சிஸ் parallel to x ஆக்சிஸ், x அச்சுக்கு இணையாக செல்லும் போது நீள்வட்டத்தினுடைய சமன்பாடு இதுதான். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த ஈக்குவேஷன் ஃபார்மேட்டை தான் கொண்டு வரணும். இப்போ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம்பா. ஃபோக்கஸ் கொடுத்துட்டாங்க. என்னதுப்பா ஃபோக்கஸ்னால் ப்ளஸ் ஆர் மைனஸ் 3,0. இ எக்ஸென்ட்ரிசிட்டி இ ஈக்குவல் டு 3/2. E equal to 3/2. வேறு எதுவுமே கொடுக்கலப்பா, இந்த ரெண்டு தான் கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு டயக்ராம் ட்ரா பண்ணலாங்களா? இது எக்ஸ், இது எக்ஸு, ஒய். இப்போ இ என்னப்பா கொடுத்துருக்காங்க? சரி, ஃபோக்கஸ் என்ன கொடுத்துருக்காங்கப்பா? ப்ளஸ் ஆர் மைனஸ் 3. அப்போ ப்ளஸ் 3 மைனஸ் 3. அப்போ இது எஸ், இதுதான் ஃபோக்கஸ். என்னது? 3,0 மைனஸ் 3,0. உங்களுக்கு ஒரு டவுட், ஏங்க சார் இப்படி தான் குறிக்கணுமா? இது மேஜர் ஆக்சிஸ் பேரல் டு எக்ஸ் ஆக்ஸா ஒய் ஆக்சிஸாப்பா? எக்ஸ் ஆக்சிஸ். எப்படிப்பா சொல்கிறோம்? ஃபோக்கஸை பாருங்களே, ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஇ, 0. எக்ஸோட வேல்யூ தான் வந்திருக்கு. அப்போ இது என்னது? மேஜர் ஆக்சிஸ் பேரல் டு எக்ஸ் ஆக்சிஸ். ஓகேவா? இப்போ நமக்கு இந்த ஃபோக்கஸ் இருந்துச்சுன்னா இது ஃபோக்கஸ் இருக்கு. இப்போ சென்டர் என்னவாப்பா இருக்கும்? கொஞ்சம் இமேஜின் பண்ணுங்கள். பார்த்தோன்னு சொல்லலாம், அப்படி இல்லையா? இப்போ 2 பாயிண்ட் கிடச்சிருச்சு. ஓகேவா? இந்த சென்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். மிட் பாயிண்ட் ஃபார்முலா ஃபைண்ட் அவுட் பண்ணால் என்ன ஃபார்முலாப்பா? x1 + x2 டிவைட் பை 2. அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் என்ன தான் வரும்? 0,0. ஓகேவா? அப்போ சென்டர் கண்டுபிடிச்சிட்டோம். சென்டர் என்னது? 0,0. ஏவோட இப்போ இதுலேருந்து என்ன பண்ணலாம்ப்பா? ஏஇ ஏஇ வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஇ தான். ஓகேவா? அப்போ ஏஇ ஈக்குவல் டு 3. ஈயோட வேல்யூ அவனா என்னப்பா கொடுத்துருக்கான்? 1/2 கொடுத்துட்டானா? அப்போ ஏவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அப்போ ஈயோட வேல்யூ 1/2 ஈக்குவல் டு 3. அப்போ therefore ஏ ஈக்குவல் டு 6. ஓகேவா? இப்போ நம்ம ஆக்சுவலி என்ன கண்டுபிடிக்கணும்? x² டிவைட் பை a² ப்ளஸ் y² டிவைட் பை b² ஈக்குவல் டு 1. ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ ஏ கண்டுபிடிச்சா a² கண்டுபிடிச்சலாமா? அப்போ a² ஈக்குவல் டு எவ்வளோப்பா? 36. ஓகேங்களா? ஈஸிப்பா, ரொம்ப ரொம்ப சிம்பிள். அடுத்து நமக்கு தெரியும், அடுத்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? பியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். b² ஃபைண்ட் அவுட் பண்ண என்ன ஃபார்முலாப்பா? a² மைனஸ் ஏஇ ஹோல் ஸ்கொயர். ஃபார்முலா பார்த்துருக்கோம், ஞாபகம் இருக்குங்களா? அப்போ a² வேல்யூ 36 மைனஸ் ஏஇயோட வேல்யூ என்னப்பா? 3. 3 ஸ்கொயர் பண்ணோம்னா 9. அப்போ ஏஇயோட வேல்யூ என்னப்பா? b² வேல்யூ 25. நமக்கு b வேல்யூ தேவையில்லை, b² தான். ஏன்னா நமக்கு ஈக்குவேஷன் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? a² b² தான். இப்போ பாருங்கள், therefore required ஈக்குவேஷன். அப்போ அதுலேயே நம்ம என்ன சொல்லலாம்ப்பா? given data has center at origin. கொடுத்துருக்கிறதுல நம்ம ஆரிஜின் கண்டுபிடிச்சோம். என்னது? 0,0 வித் பேரலல் டு என்ன ஆக்சிஸ்ப்பா? எக்ஸ் ஆக்சிஸ். இது மேஜர் ஆக்சிஸ் இஸ் எக்ஸ் ஆக்சிஸ். இப்போ பாருங்கள், ரெக்யூர்ட் ஈக்குவேஷன் x² டிவைட் பை ஏவோட வேல்யூ 6னா a² வேல்யூ என்னப்பா? 36 ப்ளஸ் y² டிவைட் பை b² வேல்யூ என்னப்பா? 25 ஈக்குவல் டு 1. therefore ரெக்யூர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் எலிப்ஸ். புரியலன்னா சொல்லுங்கப்பா. நீங்கள் டவுட் கேட்க தான் உங்களுக்கும் அது வந்து என்ன ஆகும்? ப்ராக்டிஸ் ஆகும். அதனால் கொஞ்சம் டவுட்டுக்கு போட்டு செஞ்சு பாருங்கள். ஓகேங்களா? இங்கே பாருங்கப்பா, 36 மைனஸ்
9 சப்ட்ராக்ட்னா எவ்வளோப்பா வரும் 25 என்னங்களா 27. அப்போ என்ன வந்துடும் ஈக்குவேஷன் x ஸ்கொயர் டிவைட் பை x square divide by a square பதிலாக 36 plus y square divide by 27 equal to 1. This is a required equation of ellipse. தேவையான நீள்வட்டத்தின் சமன்பாடு. ஓகேங்களா? அடுத்த செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கப்பா. ஃபோக்கஸ் FOCAனா ஃபோக்கஸ் தான். ஓகே, ப்ளூரலில் நம்ம ஃபோக்கின்னு சொல்லுவோம். ஃபோக்கஸ் 0, ±4 and end points of major axis 0, ±5. நல்லா கவனிச்சிங்க, நமக்கு 0ன்னு வந்துட்டாவே இதில் என்ன, இப்போ நம்ம இதில் என்ன சொல்லம்பா, என்னது ஈக்குவேஷன் ஆஃப் எலிப்ஸ் வித் சென்டர் என்னது 0, 0 நம்ம டிசைட் பண்ணிடலாம். இப்போ மேஜர் ஆக்சிஸ் எக்ஸா ஒய்யாப்பா நல்லா பார்த்து சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு 0 ஸ்டார்ட் ஆகுது, அப்போ என்னது மேஜர் ஆக்சிஸ் பேரலல் டு ஒய் ஆக்சிஸ், ஒய்ஹெச்சுக்கு இணையாக உள்ளது அப்படின்னு தான் நம்ம டிசைட் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கப்பா, கிவன் ஃபோக்கஸ்க்கான ஃபார்முலா என்னப்பா, எஸ் ஆஃப், ஏன்னா அவனே கொடுத்துட்டான் 0, ±4. அப்போ எஸ் ஆஃப் 0, ±AE, ஏன்னா ஃபோக்கஸ் எதெல்லாம் சொல்லுவோம் AE. அப்போ இதை 4 AE ஈக்குவல் டு 4. டயக்ராம் போடணும்னு அவசியம் இல்லை, இப்படி தான் வரணும்பா. இது வந்து என்னதுப்பா ஃபோக்கஸ், இது எஸ் 0, 4, இது வந்து எஸ் டேஷ் 0, -4. அதான் ப்ளஸ்ஸாக மைனஸ் கொடுத்துட்டான். வெர்டிசஸ் வந்து கொடுத்துருக்கம்பா 0, வெர்டிசஸ் நம்ம எதில் சொல்லுவோம் 0, ±Aன்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போ ஏவோட வேல்யூங்கப்பா 0, 5, இங்கே 0, -5. இப்போ என்ன பண்ணலாம், இதுக்கு மிட் பாயிண்ட்டு கண்டுபிடிக்கலாம், இல்லாட்டி வெர்டிசஸுக்கு மிட் பாயிண்ட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். கண்டுபிடிச்சா நமக்கு என்ன கிடச்சிடும், சென்டர். அப்போ கொடுக்கப்பட்ட டீட்டெயில்ஸ்லேருந்து என்ன எடுத்துக்கலாம்ப்பா, ஈக்குவேஷன் வந்து என்னன்னு சொல்லலாம், சென்டர் வழியாக போகுதுன்னு சொல்லிடலாம். சென்டர் வந்து 0, 0ன்னு சொல்லிடலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஏயோட வேல்யூ 4, இப்போ ஏவோட வேல்யூ என்னப்பா 5 கொடுத்துருக்கு டேட்டாஸ். இப்போ ஏவோட வேல்யூ தெரிஞ்சால் ஏ ஸ்கொயர் வேல்யூ 25. we know that b squared equal to a squared of a square minus ae whole square. b squared வேல்யூ என்னப்பா 25 minus ae ஓட வேல்யூ 4, அப்போ 16. இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணுங்கப்பா. சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும், 9 கிடைக்குங்களா? அப்போ 9. இப்போ b squared equal to 9. அப்போ a squared தெரியும், b squared தெரியும். Therefore, given data, ellipse has center at origin with major axis is y. அப்போ ஃபார்முலா என்ன தெரியும் நமக்கு, x squared divided by b squared plus y squared divided by a squared equal to 1. இப்போ b squared வேல்யூ என்னப்பா, b squared வேல்யூ என்னது 9, y squared வேல்யூ 25. அப்போ x squared divided by 9 plus y squared divided by 25 equal to 1 is a required equation of the ellipse. இதுவே தேவையான நீள்வட்டத்தின் சமன்பாடு. நல்லா கவனிச்சிங்க, கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எதனா நம்ம ஃபைண்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகேப்பா, அதில் தேர்டு கொஸ்டின் பாருங்கள். செகண்டில் தேர்டு, லென்த் ஆஃப் லேட்டஸ் ரெக்டம், செவ்வகத்தின் நீளம் 8, எக்ஸென்ட்ரிசிட்டி E ஈக்குவல் டு 3/5. இது ரெண்டு தான் கொடுத்துருக்கான், வேறு எதுவுமே கொடுக்கல. ஓகேங்களா? மையத்தொலை தொகை கொடுத்துருக்கான், E ஈக்குவல் டு 3/5. லென்த் ஆஃப் லேட்டஸ் ரெக்டம், லென்த் ஆஃப் லேட்டஸ் ரெக்டம் ஃபைண்ட் அவுட் பண்ண என்ன ஃபார்முலாப்பா, 2b ஸ்கொயர் டிவைட் பை a. அப்போ therefore 2b ஸ்கொயர் டிவைட் பை a ஈக்குவல் டு 8. இப்போ 2b ஸ்கொயர் ஈக்குவல் டு 8a. இப்போ இந்த 4, அப்போ b ஸ்கொயர் ஈக்குவல் டு 4a. இப்போ b ஸ்கொயர் வேல்யூ நமக்கு தெரியும். ஓகேங்களா? b ஸ்கொயர் வேல்யூ தெரியும். இப்போ நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்பா, b ஸ்கொயர் வேல்யூ என்னது, b ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் மைனஸ் ae ஹோல் ஸ்கொயர். b ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ஆஃப், இதுலேருந்து நான் என்ன காமனாக வெளியே இருக்கலாம்பா, a ஸ்கொயர் காமனாக வெளியே எடுத்துடலாங்களா? அப்போ 1 மைனஸ் e ஸ்கொயர்
அப்போ பி ஸ்கொயரோட வேல்யூ என்ன 4a ஈக்குவல் இந்த ஸ்டெப் எப்படின்னு தெரியுதுங்களா இதை மல்டிப்ளை பண்ணால் ஏ ஸ்கொயர் இ ஸ்கொயர் முன்னாடி வந்து ஏ ஸ்கொயர் மைனஸுங்களா இதில் ரெண்டுலேயும் ஏ ஸ்கொயரை காமனாக வெளில எடுத்துடலாங்களா இப்போ பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ஆஃப் 1 மைனஸ் இ ஸ்கொயர் இப்போ 1 மைனஸ் ஈயோட வேல்யூ என்னப்பா 3/5 அப்போ 1 மைனஸ் இ ஸ்கொயர் வேல்யூ 9/25 இப்போ இதை பாருங்கள் 4a ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ஆஃப் இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கப்பா இப்போ இதில் ஒரு ஏ கேன்சல் ஆயிரும் இப்போ 4 ஈக்குவல் டு ஏ ஆஃப் 25 மைனஸ் 9 டிவைட் பை 25 இதை சப்ராக்ட் பண்ணுங்கப்பா 25 மைனஸ் 9 16 டிவைட் பை 25 இப்போ இதுலேருந்து ஏவோட வேல்யூ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுப்பா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க 25 இன்ட்டு 4 ஈக்குவல் டு ஏ இங்கே 16 மல்டிப்ளிகேஷன் இருக்குங்களா டிவைடில் கொண்டு போயிருங்க அப்போ 4 1 அப்போ ஏவோட வேல்யூ என்னப்பா 25 டிவைட் பை 4 ஓகேங்களா ஏவோட வேல்யூ 25 டிவைட் பை 4 அப்போ ஏ ஸ்கொயரோட வேல்யூ என்னவாப்பா இருக்கும் 25 ஸ்கொயர் பண்ணால் வர்க்கப்படுத்தினப்பா 625 4 ஸ்கொயர் பண்ணால் 16 ஓகேவா இப்போ நமக்கு ஏ ஸ்கொயர் கண்டுபிடிச்சிட்டோம் பி ஸ்கொயரோட வேல்யூ என்னப்பா பி ஸ்கொயர் என்ன 4ஏன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோங்களா அப்போ இதில் போய் சப்ஸ்டிட் பண்ணுங்கள் 4 ஏவோட வேல்யூ என்னப்பா 25 டிவைட் பை 4 அப்போ 4 கேன்சல் ஆயிடுது 4 பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 25 ஓகேங்களா ஓகேங்கப்பா இப்போ பாருங்கள் அப்போ நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் எலிப்ஸுக்கு என்ன சொல்லலாம்பா எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை ஏ ஸ்கொயர் இதில்ப்பா ஏ பெருசாக பி பெருசுங்களா ஏ கிரேட்டர் தென் பி தான் ஓகேவா அப்போ எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை ஏ ஸ்கொயர் வேல்யூ என்னப்பா 625 டிவைட் பை 16 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைட் பை 25 ஈக்குவல் டு 1 இப்போ இதுக்கு இன்டர்சேஞ்ச் இப்போ மல்டிப்ளிகேஷன் பண்ணானப்பா 16x ஸ்கொயர் டிவைட் பை 625 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைட் பை 25 ஈக்குவல் டு 1 திஸ் இஸ் ரெக்யூர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் எலிப்ஸ் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஃபோர்த் சம் என்ன சொல்லியிருக்கேன் பாருங்கப்பா ஃபோர்த் சம் லென்த் ஆஃப் லேட்டஸ் ரெக்டம் ஈக்குவல் டு 4 distance between focus நல்லா கவனிச்சிங்க distance between focus and major axis y axis ஸோ 3 பாயிண்ட்ஸ் நமக்கு 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாயிண்ட்னா புள்ளி கிடையாது இந்த இடத்துல 3 டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க இப்போ 3 டேட்டாஸ்னா லென்த் ஆஃப் லேட்டஸ் ரெக்டம் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னப்பா 2b ஸ்கொயர் டிவைட் பை a ஈக்குவல் டு 4ன்னு சொல்லாங்களா இப்போ இதில் 2b ஸ்கொயர் ஈக்குவல் டு 4a b ஸ்கொயர் ஈக்குவல் டு 2a இது ஃபஸ்ட் பாயிண்ட்லேருந்து ஃபஸ்ட் டேட்டாஸ்லேருந்து எடுத்துக்கிறோம் செகண்ட் டேட்டாஸ் என்னப்பா கொடுத்துருக்கான் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஃபோக்கஸ் நேற்றே பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோம்பா டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஃபோக்கஸ்க்கு என்ன ஃபார்முலாப்பா 2ae ஈக்குவல் டு 4√2 அப்போ ae ஈக்குவல் டு 2√2 ஓகேங்களா இப்போ பாருங்கள் நமக்கு ஃபார்முலா பி ஸ்கொயர் ஃபைண்ட் அவுட் பண்ணனா ஃபார்முலாப்பா தெரியும் பி ஸ்கொயர் கண்டுபிடிக்க பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏஇ ஹோல் ஸ்கொயர் அப்போ பி ஸ்கொயர் வேல்யூ என்னப்பா 2aன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் அப்போ 2a ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏஇயோட வேல்யூ என்னப்பா 2√2 ஹோல் ஸ்கொயர் ஏஇயோட வேல்யூ என்னப்பா 2√2 அது ஸ்கொயர் பண்ணுறோம் இப்போ 2a ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் 2√2 ஸ்கொயர் பண்ணப்பா 2 ஸ்கொயர் பண்ணோம்னா 2√2 ஸ்கொயர் பண்ணுறோம் அப்போ 4 இன்ட்டு 2 அப்போ தான் 4 8 பாருங்கள் இது குவாட்ரடிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாங்களா அப்போ 2a ரைட் சைடு கொண்டு போப்பா அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் 2a மைனஸ் 8 ஈக்குவல் டு 0 இப்போ மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 8 வரணும் ஆட் பண்ணோம்னா மைனஸ் 2 அப்போ என்னப்பா வரும் 4 இன்ட்டு 2 இதில் மைனஸ்ப்பா பிக்கஸ்ட் நம்பரில் மைனஸ் 4 இன்ட்டு 2 மைனஸ் 8 இப்போ சப்ராக்ட் பண்ணால் மைனஸ் 2 அப்போ என்ன வந்துடும் a மைனஸ் 4 a ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0 a மைனஸ் 4 இன்ட்டு a ப்ளஸ் 2 ஈக்குவல் டு
0. அப்போ இதில் என்னப்பா a minus 4 equal to 0னா ஏவோட வேல்யூ என்னப்பா 4. a plus 2 equal to 0னா a equal to minus 2. Since a is not equal to minus 2, ஏன்பா a ஓட வேல்யூ நெகட்டிவ்ல இருக்கக்கூடாது. a ஓட வேல்யூ 4னு எடுத்துக்கிட்டோம். அப்போ a is not equal to minus 2. ஒன்றும் இல்லைப்பா a is not, ஏன் சார் a ஓட வேல்யூ வந்து நாட் பாசிபிள்னு சொல்லிடும். இப்போ b ஸ்கொயர் இருக்குங்களா, இதில் போய் a ஓட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணால் வரும் எனக்கு மைனஸ், அப்போ மைனஸ் 4. இப்போ b ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் வேல்யூக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தா இமேஜினரி. ஸோ அப்போ 4 மைனஸ் வேல்யூ எடுத்துக்கக்கூடாது இந்த இடத்துல. அப்போ எப்படி சார் இதை எடுத்துக்கிறதுனா, இப்போ பாசிட்டிவ் நம்பர் மட்டும் தான் எடுத்துக்கிறோம். அப்போ b ஸ்கொயர்டு ஈக்குவல் டு a squared minus ae whole squared. அப்போ 16 minus ae ஓட வேல்யூ என்னப்பா 8. ஓகேங்களா, a ஓட வேல்யூ என்னப்பா 8. அப்போ ஸ்கொயர் சப்ராக்ட் பண்ணோம்னா 16 minus 8 8. b squared equal to 8. அப்போ என்ன சொல்லலாம், அந்த மேஜர் ஆக்சிஸ் வந்து y ஆக்சிஸ்னு அவனே கொடுத்துட்டான். அப்போ x ஸ்கொயர் டிவைட் பை b ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் டிவைட் பை a ஸ்கொயர் equal to 1. ஓகேவா, இப்போ பாருங்கள் x ஸ்கொயர் டிவைட் பை b ஸ்கொயர் வேல்யூ என்னப்பா 8 ப்ளஸ் y ஸ்கொயர் டிவைட் பை a ஸ்கொயர் வேல்யூ என்னப்பா 16 equal to 1. This is a required equation of ellipse. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின். அது வந்து என்னதுப்பா, தேர்டு வந்து எதில் போயிருந்தா நெக்ஸ்ட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் ஹைபர்போலா வித் சென்டர் 0,0. நல்லா கவனிச்சிங்க, எலிப்ஸுக்கும் டிஃப்ரென்ஸு, எலிப்ஸுக்கும் ஹைபர்போலாவுக்குன்னா அதிபரவளையம். அதிபரவளையக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா, ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் என்ன டிஃப்ரெண்ட் பார்க்கலாங்களா. அங்கே என்னப்பா பார்த்தோம், எலிப்ஸுக்கு நீள்வட்டத்துக்கு ஃபார்முலா என்ன பார்த்தோம், எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் டிவைட் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1ன்னு சொல்லலாமா. இங்கே பாருங்கள் என்ன இருக்குப்பா மைனஸ், அதுதான் டிஃப்ரெண்ட்டு. எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர் டிவைட் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. இதுதான் டிஃப்ரெண்ட்டு ஈக்குவேஷனில். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு டயக்ராம் பாருங்களேன். டயக்ராம் ஃபஸ்ட்டு இதான் வரைஞ்சிக்கிறோம். எக்ஸ் ஆக்சிஸு, இது y ஆக்சிஸு, இது எக்ஸ் ஆக்சிஸ். ஓகேவா, ஃபஸ்ட்டு நல்லா பாருங்கள், இது வந்து மேஜர் ஆக்சிஸ். இதில் வந்து மேஜர் ஆக்சிஸ்ன்னு சொல்ல மாட்டோம், டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ், குறுக்கச்சி. ஓகேவா, குறுக்கச்சி. இப்போ பாருங்கள், இது வந்து எக்ஸு, இது வந்து ஒய், குறுக்கச்சி எக்ஸு. ஓகேவா, லென்த் ஆஃப் த டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் எக்ஸு. இப்போ பாருங்கள், இது இப்படி ட்ரா பண்ணும்பா, இதுதான் நல்லா கவனிச்சிங்க. இங்கே குறிக்கிற பார்த்தீங்களா, இதுதான் ஏ, இது ஏ டேஷ். இந்த கர்வ் உள்ளார நம்ம ட்ரா பண்ணுற மாதிரி அதுதான் எஸ், இது எஸ், எஸ்னா ஃபோக்கஸ். அடுத்து இந்த வெளியில் இதுதான் டைரக்ட்ரிஸ். லேட்டஸ்ட் ரெக்டம் பாசஸ் த்ரூ தி ஃபோக்கஸ். அவ்வளோதான், டயக்ராம் புரியும்னு நினைக்கிறேன். இன்னொரு வாட்டி வேணா போடுறேன் பாருங்கள். எப்படின்னா இப்படி ட்ரா பண்ணுங்கப்பா, இப்படி நான் வரைஞ்சிடுறேன். நல்லா கவனிச்சிங்க, இது எக்ஸு, இது ஒய், இப்படி பேரபோலப்பா இந்த ஷேப்பில் நம்ம போடுறோம். ஓகேவா, இது சென்டர். நல்லா கவனிச்சிங்க, இதுதான் வந்து என்னதுப்பா வெர்டிசஸ். இது ஏ, ஏ டேஷ், இது ஃபோக்கஸ் எஸ், இது எஸ் டேஷ். ஃபோக்கஸ் வழியாக போணுச்சுன்னா அந்த போட்டுக்கு பேர், அந்த லைனுக்கு பேர் என்னப்பா லேட்டஸ் ரெக்டம். இது லேட்டஸ் ரெக்டம். அடுத்து இதுக்கு சென்டருக்கும் வெர்டிசஸ்க்கு இடையில் உள்ளது டைரக்ட்ரிக்ஸ், இது டைரக்ட்ரிக்ஸ். ஓகேங்களா, மற்றபடி ஃபார்முலாஸ் எல்லாம் சேம் தான். ஓகேங்களா, இப்போ பாருங்களேன் ஃபார்முலாஸ் பார்க்கலாம் பாருங்கள். அங்கே வந்து மேஜர் ஆக்சிஸ் சொல்லுவோம், இங்கே வந்து டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ். அங்கே தமிழில் நெட்டச்சு சொல்லுவோம், இங்கே வந்து குறுக்கச்சு. ஓகேவா, இப்போ பாருங்கள் சென்டர்
0, 0 அதுலேயும் 0, 0 தான். வெர்டிசஸ் அங்கே எலிப்ஸ் என்ன பார்த்தோம், a of 0 a, 0 இங்கேயும் மைனஸ் a, 0 அது டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் பேரலல் டு y ஆக்சிஸ்னா 0, a 0, மைனஸ் a. ஓகேங்களா. ஃபோக்கஸ் சேம் AE, 0 மைனஸ் AE, 0 தான். டைரக்ட்ரிக்ஸ் பாருங்கள் எக்ஸ் இங்கே வந்து x ஈக்குவல் ப்ளஸ் ஆர் மைனஸ் a பை e. இது மேஜர் ஆக்சிஸ் டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் பேரலல் டு y ஆக்சிஸ்னா y ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் a பை இன்னு சொல்ல வேண்டியதான். லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் செக்டம் எல்லாத்துக்கும் காமன் தான், எலிப்ஸுக்கும் பேரபலாக்கும் என்ன தான் 2b² டிவைட் பை a. அடுத்து a டேஷ் ரெண்டு வெர்டிசஸுக்கு டிஸ்டன்ஸ் பிட்வீன் த வெர்டிசஸ், அதாவது லென்த் ஆஃப் த மேஜர் ஆக்சிஸ் என்னன்னு சொல்லுவோம் 2a. லென்த் ஆஃப் த மேஜரில் டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ், லென்த் ஆஃப் த செமி டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் அரை குற்றச்சு நீளம் குறுக்கச்சு நீளம் a. அடுத்து லென்த் ஆஃப் த காஞ்சிகேட் 2b. அப்போ லென்த் ஆஃப் த செமி காஞ்சிகேட்னா b. ஃபார்முலா அந்த b² தான் சேஞ்ச் ஆகுது பாருங்களே. எலிப்ஸில் என்ன பார்த்தோம்பா, எலிப்ஸில் b² ஈக்குவல் டு a² மைனஸ் AE ஹோல் ஸ்கொயர்னு பார்த்தோங்களா. இங்கே அப்படியே சேஞ்ச் ஆகுது, இன்டர்சேஞ்ச் ஆகுது. அப்போ b² ஈக்குவல் டு AE ஹோல் ஸ்கொயர் மைனஸ் a². AE என்னன்னு சொல்லலாம், சின்னு சொல்லுவோம். அப்போ b² ஈக்குவல் டு c² மைனஸ் a². அப்போ ஈயோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண என்னப்பா ஃபார்முலா, E ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எலிப்ஸில் பார்க்கும்போது மைனஸ் பார்த்தோம், இங்கே பாருங்கள் இங்கே ப்ளஸ். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் b² டிவைட் பை a². ஓகேவா, அவ்வளோதான். மற்றபடி எல்லா ஃபார்முலாவும் எலிப்ஸில் உள்ள ஃபார்முலாலாம் சேம் தான். ஓகேங்களா. இது தெரிஞ்சதுன்னா நம்ம ஹைபர்போலாவும் ஈஸியாக வரைஞ்சிடலாம். ஓகேவா. இப்போ இதே ஃபார்முலா பாருங்கள் புக்கில் நம்ம இருக்கும் பாருங்கள். இதே போல் நமக்கு நேற்று எலிப்ஸுக்கு 4 டைப்ஸ் பார்த்தீங்களா, அதே போல் 4 டைப்ஸ்னால் வித் சென்டருக்கு 0, 0க்கு 2, h, kவுக்கு 2. அதே போல் ஹைபர்போலாவுக்கு சென்டருக்கு இப்போ எழுதிட்டேன், சரி சென்டருக்கு 0, 0க்கு ரைட் பண்ணியாச்சு. அடுத்து இதில் ரிமைனிங் 3க்கு நீங்கள் தான் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும்பா, புக்லேயே இருக்குது. ஓகேங்களா. ஓகே, தேங்க்ஸ்ப்பா. இன்றைக்கி இதே பார்த்துருவோம்ப்பா. தேர்ட் சம் அதில் பாருங்கள். இப்போ ஹைபர்போலா என்ன கொஸ்டின் கண்டுபிடிக்கணும்ப்பா. ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த ஹைபர்போலா இன் ஈச் ஆஃப் த கேசஸ் கிவன் பிலோ. ஃபோக்கஸ் நல்லா கவனிச்சிங்க. ஈக்குவேஷன் ஆஃப் த ஹைபர்போலா ஃபைண்ட் அவுட் பண்ணும்பா. இப்போ ஃபோக்கஸ் என்ன கொடுத்துட்டான், ப்ளஸ் ஆர் மைனஸ் 2, 0. எக்ஸென்ட்ரிசிட்டி 3/2. ஃபோக்கஸ்னால் என்ன ஃபார்முலா நமக்கு தெரியும்பா, ப்ளஸ் ஆர் மைனஸ் AE, 0. அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் 2, 0. அப்போ AEயோட வேல்யூ 2. ஆல்ரெடி அவன் எக்ஸென்ட்ரிசிட்டி E என்னப்பா கொடுத்துட்டான் 3/2. இப்போ இதில் போய் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். A ஆஃப் 3/2 ஈக்குவல் டு 2. அப்போ இதை ரைட் சைட் 2 கொண்டு போனோம்னா 4. அப்போ A ஈக்குவல் டு 4/3. அப்போ A² வேல்யூ என்னப்பா இருக்கும் 16/9. ஓகேங்களா. இப்போ பாருங்கள் நமக்கு ஃபார்முலா என்ன தெரியும், we know that b² ஈக்குவல் டு AE ஹோல் ஸ்கொயர் மைனஸ் a². AEயோட வேல்யூ என்னப்பா 2. அப்போ 2² மைனஸ் Aவோட வேல்யூ 4/3. 4/3. அப்போ ஸ்கொயர் பண்ணோம்னா 4 மைனஸ் 16 மைனஸ் 9. இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். 9 × 4 36 மைனஸ் 16 டிவைட் பை 9. அப்போ b² ஈக்குவல் டு 20/9. b² வேல்யூ என்ன வருதுப்பா 20/9. அப்போ a² தெரியும், b² தெரியும். Therefore transverse axis parallel to x axis. Hence the equation என்னப்பா x² divided by a² minus y² divided by b² equal to 1. a² வேல்யூ என்னப்பா 16 divided by 9 minus y², b² வேல்யூ 20 divided by 9. இப்போ இந்த 9 ரெசிப்ரோக்கலாக எழுதலாமாப்பா. அப்போ என்ன வந்துடும் 9x² divided by 16 minus 9y² divided by 20. The acute equation of the hyperbola. மைனஸ் தான் வரணும் ஹைபர்போலாவில். ஓகேங்களா. அடுத்து பாருங்கப்பா. செகண்ட் கொஸ்டின். சென்டர் 2, 1. One of the focus 8, 1. Corresponding directrix x equal to 4. Given 3 datas. என்னென்ன சென்டர், 1 focus,
corresponding directrix. அப்போ என்ன பண்ணணும், find the equation of the hyperbola. ஓகேங்களா, அது எப்படி சார் ஃபைண்ட் அவுட்? ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கான், சென்டர். சென்டர் நம்ம என்னன்னு சொல்லுவோம், h, kன்னு சொல்லுவோமா? சென்டர் நம்ம என்ன சொல்லுவோம், h, k. இப்போ h, k ஈக்குவல் டு 2, 1. 1 ஃபோக்கஸ் என்ன கொடுத்துருக்காம்பா, 8, 1. இப்போ பாருங்கள், இது வந்து ஹைப்பர்போலா என்ன வச்சுக்கோமே, ஒரு ஃபோக்கஸ் கொடுத்துட்டா இன்னொரு ஃபோக்கஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணும். அப்போ இது என்ன சொல்லலாம், x1, x2. இது y1, y2. The distance between the 2 points. Distance between the center. Distance between the 2 points find out பண்ண என்ன ஃபார்முலாப்பா, இருப்புள்ளி இடைப்பட்ட தூரம் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னது, x square root of x1 minus x2 whole square plus y minus y1 minus y2 whole square. அந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுறோம். அப்போ ரெண்டுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் என்னப்பா, distance between the சென்டருக்கும் ஃபோக்கஸுக்கும். நல்லா கவனிச்சிங்க. ஏங்க சார் இங்கே ஏஇ வந்திருக்கு, நல்லா கவனிச்சிங்க. இங்கே ஏங்க சார் ஏஇ வந்திருக்கு, கொஞ்சம் யோசிக்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 ஃபோக்கஸ்க்கு என்ன ஃபார்முலாப்பா, 2AE. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னப்பா, சென்டருக்கும் ஃபோக்கஸுக்கும். ஏன்னா நமக்கு தெரியாது என்னது, ஒரு ஃபோக்கஸ் தான் தெரியும். ஓகேவா, அப்போ சென்டருக்கும் ஃபோக்கஸுக்குள்ள டிஸ்டன்ஸ் என்னப்பா, ஏஇ. ஓகேவா, இப்போ பாருங்கள், ஏஇ ஈக்குவல் டு x2 மைனஸ் x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y1 ஹோல் ஸ்கொயர். இப்போ பாருங்கள், ஏஇ ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு x2 மைனஸ் ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு, ரெண்டு சைடு என்ன பண்ணுறேன், வர்க்கப்படுத்துகிறேன். வர்க்கப்படுத்தினா ஏஇ ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு x2 மைனஸ் x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y1 ஹோல் ஸ்கொயர். இப்போ பாருங்கள், இது x1 சென்டருக்கு இதுக்கு தானே டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்குமா, x1 x2 y1 y2. அப்படி இல்லை, x1 y1 x2 y2. x1 ஃபஸ்ட்டு என்னப்பா, x2 மைனஸ் x1. அப்போ 8 மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y1 1 மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர். இப்போ இது 0 ஆயிரும். 8 மைனஸ் 2 6 ஹோல் ஸ்கொயர். இப்போ a ஸ்கொயர் e ஸ்கொயர் ஈக்குவல் டு 36. ஓகேவா, நமக்கு என்ன வேணும், ஈயோட ஏ ஸ்கொயர்டு வேணும், பி ஸ்கொயர்டு வேணுங்களா. இப்போ பாருங்கள், டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சென்டர் அண்ட் டைரக்ட்ரிக்ஸ். நல்லா கவனிச்சிங்க, சென்டருக்கும் ஃபோக்கஸுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்லும், ஏஇ. அதுவே சென்டருக்கும் டைரக்ட்ரிக்ஸும் உள்ள டிஸ்டன்ஸ் என்ன, நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருக்கோம், a/e. இப்போ பாருங்கள், டிஸ்டன்ஸ் பிட்வீன் சென்டர் அண்டு டைரக்ட்ரிக்ஸ் என்ன வரும்பா, a/e ஈக்குவல் டு 2. ஓகேவா, அப்போ 2a ஈக்குவல் டு 2e. இப்போ ஸ்கொயர் பண்ணுங்கள், a ஸ்கொயர் ஈக்குவல் டு 4e ஸ்கொயர். a ஸ்கொயர் ஈக்குவல் டு 4e ஸ்கொயர். ஹென்ஸ் a ஸ்கொயர் வேல்யூ என்னப்பா, இப்போ போயிட்டு இதில் போய் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். a ஸ்கொயருக்கு பதில் எனக்கு முடிச்சுக்கோங்க 4e ஸ்கொயர். e ஸ்கொயர் ஈக்குவல் டு 36. e ஸ்கொயர் ஈக்குவல் டு 36. பாருங்கள், 4e பவர் 4 ஈக்குவல் டு 36. அப்போ e பவர் 4 ஈக்குவல் டு 9ங்களா, கேன்சல் பண்ணோம். அப்போ e பவர் 4 ஈக்குவல் டு 9னா, இப்போ e ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 3 ஸ்கொயர்னு சொல்லாங்களா. இப்போ therefore e ஸ்கொயர், அப்போ பேஸ் பவர் ஈக்குவல்னா பேஸும் ஈக்குவல் தானே, அடுக்கு ஒன்றா இருந்துச்சுன்னா அடிமான 1. அப்போ e ஸ்கொயர் ஈக்குவல் டு 3. ஓகேவா, இப்போ இந்த e ஸ்கொயர்ட வேல்யூ கொண்டு போய் இந்த a ஸ்கொயரில் போய் இதில் போய் சப்ஸ்டிட் பண்ணுங்கப்பா. a ஸ்கொயர் ஈக்குவல் டு 4e ஸ்கொயர். இப்போ a ஸ்கொயர் ஈக்குவல் டு 4, e ஸ்கொயர் வேணும்ப்பா 3. அப்போ 12. அப்போ a ஸ்கொயர் ஈக்குவல் டு 12. இப்போ இது தெரிஞ்ச நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாங்களா. b ஸ்கொயர் ஈக்குவல் டு ae ஹோல் ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் மைனஸ் aeயோட வேல்யூ என்னப்பா கண்டுபிடிச்சிருக்கோம், aeயோட வேல்யூ 36 மைனஸ் a ஸ்கொயர் வேல்யூ 12. இப்போ b ஸ்கொயர் ஈக்குவல் டு 24. இப்போ பாருங்கள், நமக்கு சென்டர் கிவன் டேட்டா வந்து ஹைபர்போலா வித் சென்டர் h, k. டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் என்னன்னு சொல்லலாம்பா, எக்ஸ்ன்னு சொல்லலாம். சார் உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு டவுட் வரணும், எப்படி சார் டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் வந்து எக்ஸ், எப்படி சார் டிரான்ஸ்வர்ஸ் எக்ஸ்ன்னு சொல்லலாம். அவனே கிவன் டேட்டா என்ன கொடுத்துட்டான்ப்பா, டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ்
எக்ஸ்ன்னு கொடுத்துட்டான். அப்போ என்ன வந்துடும், இது ஹச் கம்மா கே. அப்போ எக்ஸ் மைனஸ் ஹச் ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. சென்டர் என்னப்பா, ஹச் கம்மா கே 2,1. இப்போ போய் சப்ஸ்டிட் பண்ணுங்க. எக்ஸ் மைனஸ் ஹச்சோட வேல்யூ 2 ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை ஏ ஸ்கொயர் வேல்யூ என்னப்பா 12 மைனஸ் ஒய் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை பி ஸ்கொயர் வேல்யூ 24 ஈக்குவல் டு 1. இதில் கொஞ்சம் பெருசாக போகும்பா, கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக செய்யுங்க. கான்செப்ட் தான் முக்கியம். ஓகேங்களா, வேறு ஒன்றும் இல்லை. சென்டருக்கும் ஃபோக்கஸுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்னென்னு எடுத்துக்கலாம், ஏஇ. ஓகேவா, மையத்திற்கும் குவியத்திற்கும் இடைப்பட்ட தூரத்தை ஏஇ. அதுவே மையத்திற்கும் டைரக்ட்ரிக்ஸ் இயக்கு வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸு, சென்டருக்கும் டைரக்ட்ரிக்ஸும் உள்ள டிஸ்டன்ஸ் என்னென்னா ஏ பை இ. ஓகேவா, அடுத்து தேர்ட் கொஸ்டின் பாருங்கப்பா. பாசிங் த்ரூ த பாயிண்ட்ஸ் 5, -2 அண்ட் லென்த் ஆஃப் த டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ். பாசிங் த்ரூ த பாயிண்ட்ஸ் என்ன கொடுத்துருக்கான், 5, -2 டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ். ஓகேவா, லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டாங்கிள்ப்பா லென்த் எவ்வளோப்பா கொடுத்துருக்கான், 8 யூனிட்ஸ். ஓகேவா, சரி. லென்த் ஆஃப் டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் என்னப்பா கொடுத்துருக்கான், 8. நல்லா கவனிச்சிங்க. அரை நெட்டச்சு நீளம் வந்து 2a. இப்போ 2a லென்த் ஆஃப் டிரான்ஸ்வர்ஸ் ஈக்குவல் டு 2a ஈக்குவல் டு என்னன்னு சொல்லலாம், 8ன்னு சொல்லலாங்களா. 2a ஈக்குவல் டு 8. இப்போ a ஈக்குவல் டு 4. ஓகேவா, அவனே டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் எக்ஸ்ன்னு சொல்லிட்டானா. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் டிவைட் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை ஏ ஸ்கொயர் வேல்யூ என்னப்பா 16 மைனஸ் ஒய் ஸ்கொயர் டிவைட் பை பி ஸ்கொயர் வேல்யூ என்னப்பா, பி ஸ்கொயர் வேல்யூ தெரியாது, ஈக்குவல் டு 1. அந்த ஈக்குவேஷன் பாசிங் த்ரூ த பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கான். அப்போ என்னப்பா 5, -2 5, -2. இப்போ பாருங்கள், போய் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். எக்ஸுக்கு பதிலாக 5 ஸ்கொயர் டிவைட் பை 16 மைனஸ் ஒய்க்கு பதிலாக -2 ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. அப்போ இதை ஸ்கொயர் பண்ணால் பார்த்துரும் 25 by 16 மைனஸ் பி ஸ்கொயர் -2 ஸ்கொயர் பண்ணால் 4 டிவைட் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. இப்போ இது 25 டிவைட் பை 16 அப்படி வச்சு ரைட் சைட் கொண்டு போயிருங்கப்பா. 1 + 4 by b ஸ்கொயர். இப்போ +1 லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடுங்க. 25 by 16 minus 1 equal to 4 divided by b squared. அப்போ 4 divided by b squared equal to cross multiply பண்ணா 25 minus 16 by 16. இப்போ 4 divided by b squared equal to 9 by 16. இப்போ இதை நம்ம என்ன எடுத்துடலாம்பா, கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. 9b squared 16 4 16 into 4 64. இப்போ b squared equal to 64 divided by 9. இப்போ இதில் போய் சப்ஸ்டிட் பண்ணுங்கப்பா. x square divided by 16 minus y square divided by 64 divided by 9 equal to 1. இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கப்பா. x square divided by 16 minus 9y square divided by 64 equal to 1. ஓகேங்களா?